இப்பொழுது கோபுரத்தின் மேலே ஏறி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இனிய மாலைகள் மலர்கள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு சிவாச்சாரிய பெருமக்களோடு இந்த ஆலயம் எழுப்புவதற்கு காரணமாக இருந்த ஐயா மருத்துவர் கருணாநிதி முதலான நல்ல வேலை மரத்துக்கிட்ட கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அந்த குடும்பத்தாரும் மற்றும் அதற்கு துணை புரிந்த பல்வேறு பெருமக்களும் கோபுரத்தின் மேலே ஏறுவது நாம் காண்கிறோம். இந்த அழகான திருக்கோயில் நம் மக்களுக்கு பெருந்தாக அமைந்திருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால் மாரியம்மன் டிராவல்ஸ் நதிக்கரையில் தான் உண்டார். அந்த நதிக்கரையில் தான் மனிதன் சிறிது சிறிதாக தன்னை மாற்றிக்கொண்டு விலங்கு நிலையில் இருந்து உயர்ந்து மேம்பட்ட மனித நிலையை அடைகிறார். மேம்பட்ட மனித நிலையை அடைந்தால் மட்டும் போதுமா? அதற்கும் மேம்பட்டு மனிதன் தெய்வமாக வேண்டாமா என்பதற்காகத்தான் நம்மையெல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதற்காக காவிரிய வடகரையிலே இந்த திருமணம் சமத்துவக்கூடிய இந்த ஊரிலே இந்த கிராமத்திலே நம்முடைய கண்களை எல்லாம் கொண்டு கொள்ளும் விதமாக கும்பாபிஷேகம் அற்புதமான திருவுருவம் மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ சாய்பாபா அருள் அனைவருக்கும் கிடைக்க இந்த பிரார்த்தனை அனைவருக்கும் உலகில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பதிவு சென்று வழங்க வேண்டும். மாரியம்மன் டிராவல்ஸ் கலியன் ஸ்ரீரங்கம் உலகில் உள்ள அனைவருக்கும் சேமமாக இருக்க இறைவன் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். மாரியம்மன் டிராவல்ஸ் கலியன் ஸ்ரீரங்கம். இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் இன்னும் சற்று நேரத்தில் நாம் அவரோடு எதிர்பார்க்கிற கும்பாபிஷேகம் நம் நிகழ்ச்சி நாடு நானும் தஞ்சாவூர் புதுக்கோயிலுடைய முதல் தளத்திலே தியான பாபா அமர்ந்திருக்கிறார். அது நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. முன்பே இங்கே அமர்ந்து நமக்கெல்லாம் அருள் பாடித்துக் கொண்டிருக்கின்ற குருஸ்தான பாபா அவர்கள் வேப்பமரத்து கீழே அமர்ந்து அருள் பாடித்துக் கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக தான் வசித்த ஸ்ரீரடியிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தூய அக்னியை போட்டு ஏற்படுத்திய துணி, அந்த துணி மண்டபத்திற்கு உதி மண்டபத்திற்கு வெளியே துவாரகா மாயி பாபா என்ற பெயரோடு வீட்டிலிருந்து நமக்கு இங்கே அருள் பாடித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது தென்திசை நோக்கி அமர்ந்து ஆரத்தி பாபாவாக இருந்து நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இப்படி இங்கே பாபா, தியான பாபா, குருஸ்தான் பாபா, துவாரகாமாயி பாபா என்று எல்லா இடத்திலும் பாபா அமர்ந்து அந்தந்த இடத்தினுடைய பெயரை பெற்றிருந்தாலும் அனைவரும் சேர்ந்து ஸ்ரீ ரங்கசாயி பாபா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஒப்பற்ற காட்சியை இதோ சிவாச்சாரிய மக்கள் கலசத்திற்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவாக வெயில் அடிக்காமல் நல்ல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அமைதியான சூழல் இங்கே நிகழ்வதை, குளிர்ச்சி போட்டிய ஒரு சூழல் நிகழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய எல்லோருடைய கண்களும் கோபுரத்தை நோக்கியே இருக்கின்றன. மேற்கு பக்கம் மக்கள் வீட்டிலிருந்து இந்த கோபுரத்தை கலசத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆலயம் எழுவதற்கு பெரும் துணை இருந்த சான்றோர் பெருமக்களும் இப்பொழுது கோபுர கலசத்தின் அருகில் இருக்கிறார்கள். கும்பாபிஷேகம் என்பது ஒரு அன்பு சார்ந்த அப்படி உட்கார்ந்து அப்படி படியில் உட்கார்ந்து கருணை கடலாக விளங்குகின்ற ஸ்ரீ ரங்கசாயினுடைய கோபுர கலசத்தினுடைய கும்பாபிஷேகத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களும் முடிந்துவிட்டன. கோபுர கலசத்திலே மலர் மாலைகள் சூட்டப்பட்டிருக்கின்றன. அதனுடைய அருகிலே சிவாச்சாரிய நின்று கொண்டு இன்னும் சக்கரவர்த்தி உரிய மந்திரங்களை முழங்க பூஜைகள் நடத்தப்பட்டு பின்பு தீபாராதனை காட்டப்படும். அதன் முடிந்தது அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களே, பாபாவின் மக்களே,
நாம் இதுநாள் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பாபாவின் ஆலய மகோன்னதமான மகா கும்பாபிஷேகம் இன்னும் சற்று மணித்துளிகளில் குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க வாரத்து 30 தேவர்கள் ஆசீர்வாதம் செய்ய மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேகத்தில் முக்கியமாக கோபுர கலச பூஜை இப்பொழுது நடைபெறும். ஓம் ஆதார சக்ததே நமஹ, அனந்தாசனாத நமஹ, சிம்மாசனாத நமஹ, யோகாசனாத நமஹ, பத்மாசனாத நமஹ, பத்மாசன மத்தியே ஷீரடி க்ஷேத்திர துவாரகா மாயி நிவசித அனுக்கிரக ஸ்ரீரங்க சாயி கோபுர கலச தேவதாசனாய நமஹ, ஸ்ரீரங்க சாயி கோபுர கலச தேவதாமூர்த்ததே நமஹ. ஓம் மூலேன சமஸ்தோபதாரான் மாரியம்மன் டிராவல்ஸ் கலியன் ஸ்ரீரங்கம் 23/8/2024 மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த பதிவு. ஸ்ரீ ரங்கசாயி பாபா எல்லாவற்றையும் கலந்து ஒரு ஆன்ம ஞான அடையாளம். அவருக்கு ஜாதி ஓம் ஸ்ரீரங்க சாயினே நமஹ முகே, ஓம் மகான் துவாரகா மாயினே சிதாய நமஹ கண்டே, ஓம் அனுக்கிரக